பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் pharmaceutics 1ல யூனிட் 5 pH பஃபர்ஸ் அண்ட் ஐசோடானிக் சொல்யூஷன். pHன்றது என்னது, எதுக்கு படிக்கணும், இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா pHன்றது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பொருளையும் இருக்கிறது தான் ஆசிடா பேஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் pH. இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். pHன்றது நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா pharmaceutical இண்டஸ்ட்ரீஸில் தயாரிக்கிற ப்ராடக்ட் ஒவ்வொன்றிலையும் pH டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அப்படி pH டிட்டர்மைன் பண்ணாமல் அது சேல்ஸுக்கு வந்துருச்சு, அதை வாங்கி ஒரு ஹியூமன் பீயிங் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்கின்னில் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சிங், ரேஷஸ் அந்த மாதிரி டிசீஸ் காஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் pH டிட்டர்மைன் பண்ணி தான் வெளியே வரும். அதாவது pHன்றது சீரன்ஸ்ன்ற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. pHன்றதுக்கு டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை தான் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு அவர் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. pH is equal to minus log H plus அதாவது H ப்ளஸ்ன்றது அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான், யூனிட்ன்றது மோல்ஸ் பர் லிட்டர். சீரன்சன் கண்டுபிடிச்சிருக்கார் இல்லையா, ஹைட்ரஜன் அயான் ஆர் ஹைட்ரோனியம் அயான் கான்சன்ட்ரேஷன் ரெண்டே எடுத்துக்கலாம். pH is equal to log 1/H3O எடுக்கும்போது pH is equal to log 1 minus log H3O. log 1ன்றதுக்கு எப்போவுமே நமக்கு வேல்யூ 0, ஸோ மைனஸ் log H3O. இதுவே எனி குவான்டிட்டிக்கு, வாட்டர்ஸ்க்கு, அதர் சப்ஸ்டன்ஸ்க்கு இப்படிலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு pHன்றது ஒன்றுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லை, எல்லா பொருளுக்குமே கண்டுபிடிக்கிறது தானே. எனி சப்ஸ்டன்ஸ்ன்னு எடுக்கும்போது நீங்கள் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதோட pH அப்படின்னு பார்க்கும்போது px is equal to மைனஸ் log x. ஓகேங்களா. வாட்டருக்கு கண்டுபிடிக்கணும், ஈக்குவலிபிரியம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கன்னா pKw, டபிள்யூங்கிறது இங்கே வாட்டருங்கிறத மென்ஷன் பண்ணுது, மைனஸ் லாக் அதுக்கப்புறம் KW போட்டுக்கோங்க. KWங்கிறது வந்து வாட்டரோட கான்சன்ட்ரேஷன். அதுக்கடுத்தது சீரன்ஸ் அண்ட் pH ஸ்கேல். சீரன்ஸ் அண்ட் pH ஸ்கேலுன்றது சீரன்ஸ் அண்ட் pH ஸ்கேலில் நமக்கு 14 நம்பர்ஸ் இருக்குது, 0 to 14. அது வந்து 0லேருந்து 6 வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிக், அண்ட் 7 இஸ் த நியூட்ரல், 8 to 14 இஸ் த பேசிக். ஓகேங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 3 பாயிண்ட் இருக்குது. இனிஷியல் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது 0ல் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. அதுக்கு வந்து ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் என்ன 10 to the power 0. இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்லி அசிடிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அசிடிக் அப்படிங்கிறதுக்கே நம்ம முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆரஞ்ச் ஜூஸ், லெமன் ஜூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் நமக்கு அசிடிக். ஓகேங்களா. அடுத்தது அதர் எண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14, 10 to the power of -14ன்றது ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன். இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்லி
விஸ்கஸ் சொல்யூஷனுக்கு, ஜெல்ஸுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விடுக்கு இருக்கிற எலக்ட்ரிக்கல் கண்டென்சிட்டி வந்து ஜெல்ஸ்க்கு, விஸ்கஸ் சொல்யூஷனுக்கு குறைவு. அதனால தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா, இனிஷியல் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நமக்கு இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கலோரிமெட்ரிக் மெத்தடுன்னு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒன்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 யூனிட்ஸு, pHங்கிறது 3 to 11, அதுக்கிடையில் இருக்கிற சொல்யூஷனுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து கலர் சேஞ்சை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணுறது தான் இதோட பிரின்சிபலே. கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா போதும். டெஸ்ட் சொல்யூஷனையும் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனையும் கம்பேர் பண்ணுறது மூலியமாக நம்ம கலோரிமெட்ரிக் மெத்தடை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் இண்டிகேட்டர்ஸ். எலக்ட்ரோமெட்ரிக் மெத்தடில் நம்ம எந்த இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால எந்த கண்டாமினேஷனும் அக்வயர் ஆகாது. இதில் நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுங்கிறது இதில் அவைலபிள் தான். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஃபர்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். அதுவே 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபிலேட்டர்ஸ் அண்ட் கம்பேரட்டர்ஸ். கம்பேரட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து கேபிலேட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது பஃபர் சொல்யூஷனு, யூனிவர்சல் இண்டிகேட்டர்ஸும் இருக்கிறது தான் நம்ம கேபிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேப்லரி டியூப்ஸில் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஸ்மால் குவான்டிட்டி, ஸ்மால் வேல்யூம்ஸ், இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸில். அதுவே கம்பேரட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜ் வேல்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கேப்லரி டியூப்ஸுக்கு பதிலாக டெஸ்ட் டியூப்ஸ் இருக்கும். இதில் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டர்பிட் ஆர் கலர்டு சொல்யூஷன், இதை தான் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். தென் இதோட மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் pH 1 இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம யூனிவர்சல் இண்டிகேட்டரை ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பஃபர் டெவலப் ஆகும் இல்லையா, கலர் டெவலப் ஆகும். அதுக்கடுத்தது நம்ம அப்புறம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் யூனிவர்சல் இண்டிகேட்டரை டெஸ்ட் சொல்யூஷனில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ் கழித்து நம்ம கம்பேர் பண்ணும்போது டெஸ்ட் சொல்யூஷனோட pHம் பஃபரும் அதுக்கடுத்தது ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட pH பஃபரும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. தென் இது வந்து நேரோ ரேஞ்சு அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது மறுபடியும் நம்ம அக்யூரேட்டான டெஸ்ட் சொல்யூஷன் வேணும், ஆக்சுவல் டெஸ்ட் சொல்யூஷனோட pH வேணும் அப்படின்னீங்கன்னா 2 and 4 ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். அப்போ நம்ம எக்ஸாக்ட் டெஸ்ட் சொல்யூஷன் வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்டேயிங் பீரியடில் நமக்கு லைட்ஸ் இது கலர்டு சொல்யூஷனாக மாறி இருக்கும்போது அந்த லைட் வந்து அந்த ஃபேடிங் ஆஃப் கலரை வந்து ஃபேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது கலர்லெஸ் சொல்யூஷனுக்கும் நான் டர்பிட் சொல்யூஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மெத்தடை வந்து கலர்டு சொல்யூஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். தென் இது வந்து சால்ட்டு, ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா நம்ம ரீடிங்கில் வந்து எரர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயானைசேஷன்ன்றது சைட் செயின், அதாவது ஃப்ரீ ஆல்ஃபா கார்பாக்சில் குரூப் இதோட சைட் செயினெல்லாம் pH அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 dimensional ஃபார்ம் ஆஃப் DNA அண்ட் RNA அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயானிக் அண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இதில் டேமேஜ் ஆகலாம் DNA அண்ட் RNAல. அதனால் இது வந்து pH வந்து சேஞ்ச் பண்ணலாம். என்சைம்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்சைம்ஸ் ஆக்டிவிட்டி இதில் ஆல்டர் ஆகலாம் நமக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய என்சைம்ஸ் pHல இருக்கும் இல்லையா, அதனால நமக்கு அதை ஆல்டர் பண்ணி தரலாம். above or below enzymatic activity வந்து ஆல்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செப்பரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட்ஸ்ன்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம ஒன்லி பயாலஜிக்கல் சாம்பிள்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் எலக்ட்ரோஃபோரோசிஸ், அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி, ஐசோ எலக்ட்ரோபோரோசிஸ் இதில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மசில்ஸ் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் pH மசில் கண்ட்ராக்ஷன். இன்க்ரீஸ் pH பார்க்கும்போது நமக்கு மசில் வந்து
கண்ட்ராக்ட் ஆகிடும். இப்படி இருக்கிற மசில் வந்து நமக்கு கண்ட்ராக்ட் ஆகும். அதுவே டிக்ரீஸ் பிஹெச்ன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். மசில் ரிலாக்ஸேஷன். ஆக்சிஜனேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின்னு பார்க்கும்போது பிஹெச் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு டென்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் லோ ஆகுது. பர்சன்டேஜன் ஆஃப் ஹீமோகுளோபின் ஆக்சிஜனேஷன் வந்து ரைஸ் ஆகும்போது டென்ஷன் ஆல்சோ ரைஸ் ஆகுது. ப்ரிசிபிடேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்னு பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரிக் ப்ரிசிபிடேஷன் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை மாலிகுலர் வெயிட் ஆஃப் ப்ரோட்டீன் அக்வயர் ஆகும்போது நமக்கு செட்டிங் ஆஃப் சொல்யூஷன் பிஹெச் வந்து ஐசோ எலக்ட்ரிக் பிஹெச். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது. தென் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச், அதோட டெஃபனிஷன்ஸ் அண்ட் சீரன்ஸ் அண்ட் பிஹெச் ஸ்கேல் பார்த்துருக்கோம். மெத்தட் பிஹெச் டிட்டர்மினேஷன் மெத்தட் 2 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். எலக்ட்ரோமெட்ரிக் மெத்தட் அண்ட் கலோரிமெட்ரிக் மெத்தட். எலக்ட்ரோமெட்ரிக் மெத்தட்னு பார்க்கும்போது அது இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. கலோரிமெட்ரிக் மெத்தட்னு பார்க்கும்போது